ஏய் விடுடா. மருமகளை சவர் பண்ணிட்டு பெத்த பொண்ணை அசிங்கப்படுத்தி உன்னை வேதனைப்படுத்தி உன்னை செருப்பு கட்டி அடிச்சு உன்னை மூணு காரி துப்பி உன்னை வெள்ள துரத்தி விட்டாங்களே அப்ப எங்க போச்சுடி? செஞ்சு போ சொல்லுறாதா? ஏன் மாப்ள இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பேசாதீங்க. என்ன அடி பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சுக்க. நீ பொண்ணிய பொண்ணு புதைச்சிருவேன். இவங்களே அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எல்லாம் உங்களால தானே. வெளில போ சொல்லு. நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா அவன் இப்படி எகிருவானா? வெளில போ சொல்லு. இதுல பூ வேற பெரிய குஷ்பு நடக்கு. ஏய் என்னடா பேசிட்டு இருக்க நீ? நில்லுங்க ஒரு நிமிஷம் வாங்க. நான் வர மாட்டேன். வேணும்னா இங்க வா. ஏன்டா வயசானவங்களுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்க? அவங்க தான் பேசுறாங்க, நம்மளும் பேசணுமா? இப்படிலாம் அவங்கள பேசணும்னு தான் நினைப்பேன் எனக்கு. ஆனா நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க பாரு. அவன் பேசுறதுனால உங்களுக்கு மருமகன் நல்லவா? கும்முன போல இருக்கு. உங்களை பார்த்தாலே கையெடுத்து கும்முன போல இருக்கு. இருக்கட்டும் மாப்ள. நீங்க தயவு செஞ்சு போறீங்களா? நீ கிளம்புறீங்களா வீட்டை விட்டு? என்னாச்சு? உங்க அம்மா ஃபோன் பண்ணல? பண்ணாங்க, நான் எடுக்கல. ஏன்? எனக்கு பேச பிடிக்கல. அப்படியா? இதே மாதிரி என்கிட்டே இருந்தா நல்லா இருக்கும்டி. என்கிட்டே நீ பேச பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிய என்ன? உங்ககிட்ட எனக்கு பிடிக்கலதான். தலையெழுத்து பேசிதான் ஆகணும். உங்க கால் வலிக்குது, கொஞ்சம் அமுக்கி விட. கொஞ்சம் அமுக்க, கால் வலிக்குது ப்ளீஸ். ஏய் ஏன் எனக்கு அமுக்காம வேற யாருக்கு அமுக்குவா நீ? உனக்கு கால் எடுத்து தான் நான் வாங்க. முகத்தை கட்டு உண்டு. முன்ன விட இப்ப ரொம்ப அழகாயிட்டாரா நீ? என்ன அழகுன்னு சொல்லி காரியத்தை கரெக்ட் பண்ணிக்கலாம்னு பாக்குறியா? இன்னும் தெரியல. இந்த ஹேர் ஸ்டைல் ஆடிது. ஹேர் ஸ்டைலு தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி. ஒரு தஞ்சாவூர் காரின்றதை நிரூபிக்கிறியா நீ அப்பப்போ? உயிர் எடுத்துக்கிட்டே இருக்க. என்னடா உனக்கு பிரச்சனை? போ. நான் எந்த ஹேர் ஸ்டைல் போட்டாதான் உனக்கு என்ன? புருவம் பாரு. உஸ்லம்பட்டி ரோடு மாதிரி. சத்தியமா சொல்றேன். புறாமடா புறாம. என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா? யாராவது லாரி டிரைவர் பார்த்தானா ஓட்டுவோம் போல இருக்கு உன் புருவத்திலேயே வண்டிய. என்ன சொல்றேன்னே தெரியல. ஏய் எவனோ சொந்தக்காரன் சோத்துக்கு வந்துட்டான்டோ. திருப்புடா வண்டிய. அந்த பக்கம் திரும்பிக்கிற. எங்க வந்து உட்காந்து இருக்க? வெளியே வந்த. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம். அம்மா மேல கோவமா? தூர போங்க. ஏன் நாத்தடிக்குதா? ஏன் இப்படி கோவப்படுற? நீங்க பேசாதீங்க. ஏன் இங்க வந்து வெளியே உட்காந்துட்டு இருக்க? ஏன் என்ன தெருல உட்காரணுமா? கோவப்படாத. யார் அம்மா? ஏய் இங்க எங்க பேசணும் சொல்லு. நீயே சொல்லு. ஏன் சொல்லணும்? முதல்ல ரெண்டு பேரும் ஏன் பேசாதீங்க. மானம் கட்ட குடும்பம். சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறாங்க உங்க அம்மா. நான் அப்பவே சொன்ன நாய் எங்க கட்டி போட்டுன்னு சொல்லிட்டு கேட்கல. முதல்ல நீங்க கிளம்புற வேலையை பாருங்க. நீங்க வரவே கூடாது என் வீட்டுக்குள்ள. நீங்க எதுக்கு வந்தீங்க? நீங்க எதுக்கு வந்தீங்க? நீங்க அவ்வளவு பேச்சு பேசுறீங்க. எங்களை கழுத்து பிடிச்சு சொல்ல பண்ணீங்க. நீங்க மனசு கஷ்டப்பட்டீங்க. உங்களை யார் உள்ள விட்டது? முதல்ல அவன் கேக்குறது தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. மான ரோசம் சூடு சொர்ண இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா உள்ள வந்திருக்க மாட்டாங்க. ஏய் இருடா. அவங்க தான் திட்டாங்க. இருடா பொறுடா. அவங்க தான் திட்டாங்க. நீ அதுக்கு மேல எகிர்ற. அன்னைக்கு பட்ட வேதனை எனக்கு தாண்டி தெரியும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்ட்டு. நீ அப்பட்ட எல்லாம் எனக்கு என்னது? நீ அப்பட்ட வேதனை? ஏய் வாயை முட்டு. நானடா பட்ட. என்ன பட்ட? நீ தான ஏத்தி விட்டு அடிக்க வச்ச. என் கைய உடைச்சல. சொம்ப எடுத்து மண்டைய உடைச்சிங்கல. எந்த மூஞ்சி வச்சிட்டீங்க வந்தீங்க? பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சுக்க. நீ எப்படி எல்லாம் உன் கால்ல விழுந்து கதறனா? இரக்கம் இல்லையா உனக்கு? அவன் பேசுறது நியாயம் தான். ஐயோ நீங்க அப்படியே குழந்தை பாரு. ஊசி பேத்துனா எங்க போச்சு புத்தி? எல்லாம் என்ன தெரியுமா? மருமகளை காக்கா பிடிக்கிறதெல்லாம் பண்ணது. அதான் சொல்றாங்களே. மருமக நாளைக்கு ஏதோ அந்த சோறு போடாதுல்ல மருமக ஏதோ பேசுனா அத கிட்ட அவங்க சமாதானம் ஆக மாட்டாங்களா? அந்த பொழப்பு என்ன தைரியமே இல்ல உங்க அம்மாக்கு. உடம்பு மட்டும் தான் இருக்கு. நல்லா டிராக்டர் டயர் மாதிரி. நம்ம கிட்ட தான் வாய். வேற எங்க வாய் ஆடுவாங்க? ஏய் விடுடா. மருமகளை சவர் பண்ணிட்டு பெத்த பொண்ணை அசிங்கப்படுத்தி உன்னை வேதனைப்படுத்தி உன்னை செருப்பு கட்டி அடிச்சு உன்னை மூணு காரி துப்பி உன்னை வெள்ள துரத்தி விட்டாங்களே அப்ப எங்க போச்சுடி? செஞ்சு போ சொல்லுறாதா? ஏன் மாப்ள இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பேசாதீங்க. என்ன அடி பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சுக்க. நீ ஏய் எதுக்குடா அவங்க பண்ணிட்டு இருக்க? வெள்ள போ சொல்லு. வெள்ள போ சொல்லுங்க. கிளம்புங்க. வெள்ள போங்க. ஏய் வீட்டுக்கு வந்துங்கள யாரை தொட்டிட்டு இருக்க? இன்னொரு வாய் பேசுன கொல்ல விழங்க உன்னை. பொண்ணிய பொண்ணு புதைச்சிருவேன். இவங்களே அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எல்லாம் உங்களால தானே. வெள்ள போ சொல்லு. நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா அவன் இப்படி எகிருவானா? வெள்ள போ சொல்லு. இதுல பூ வேற பெரிய குஷ்பு நடக்கு. ஏய் என்னடா பேசிட்டு இருக்க நீ? நில்லுங்க ஒரு நிமிஷம் வாங்க. நான் வர மாட்டேன். வேணும்னா இங்க வா. ஏன்டா வயசானவங்களுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்க? அவங்க தான் பேசுறாங்க, நம்மளும் பேசணுமா? இப்படிலாம் அவங்கள பேசணும்னு தான் நினைப்பேன் எனக்கு. ஆனா நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது.
நான் உங்களை அந்த மாதிரி விரட்ட மாட்டேன். நான் யாரு தெரியல, நல்லவனுக்கு நல்லவன் தான் நான். இவனை புரிஞ்சிக்கவே முடியலம்மா. நான் செஞ்சு காட்டினேன், நீங்க அப்படிதான் அன்னைக்கு எங்களை விரட்டி விட்டீங்க. செஞ்சு காட்டு. எப்படி இருக்கு இப்ப உங்களுக்கு? மனசு நோகுதா? இப்ப தெரியுதா ஒருத்தருடைய வலி என்னன்ட்டு? ஒருத்தவங்க வீட்டை விட்டு வெளில துரத்துறப்ப எப்படி இருக்குன்னு தெரியுதா? இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. காரியத்தை அவங்க தான் பண்ணாங்க, நீ அதே மாதிரி பண்ணி. தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் உங்களை செஞ்சு காட்டினேன், நீங்க எப்படி பண்ணீங்க உங்க வீட்டுலன்ட்டு. இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு துரத்தி விட்டது? ஜஸ்ட் ஆக்டிங் தான் ராதா. அவங்க எப்படி இருந்தாலும் எங்க மாமியார் தெரியும். அவங்க உண்மையா நினைச்சிட்டாங்கல்ல. அப்படி இல்ல அத்தை, சாரி அத்தை, நான் உங்களை ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. இல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க, மன்னிச்சிடுங்க அத்தை. நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதுவும் வீட்டுக்கு வந்து விருந்தாளி அப்படி விரட்டுறது தப்பு தான், சரிங்களா? அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு ஏதாவது வேணுமா சொல்லுங்க. ஆட்டு குடல், போட்டி, நொரடப்பா, தலைக்கறி, பாயா ஏதாவது வேணுமா உங்களுக்கு? நானே உங்களுக்கு என் கையால சமைச்சு போடுறேன். சாரி அத்தை, நான் உங்களை பத்தி தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. சரிங்களா? ரசனா வேணுமா? என் மருமகன் இப்படிதான். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. புரிஞ்சிக்கவே முடியல. அழகான பொண்ணை பெத்து கொடுத்து என் தலையில கட்டி வச்சிருக்காங்க. நல்ல கட்டி வைக்கல, கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க நான் மரியாதை கொடுக்க வேணாம், மதிக்க வேணாம். நீ பாராட்டுறியா? என்னன்னே புரியலடா எனக்கு. மகாலட்சுமி மாமியாரு மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க பாரு. அவடி பேசுறதுனால உங்களுக்கு மருமகன் நல்லவா? கும்முன போல இருக்கு உங்களை பார்த்தாலே. கையெடுத்து கும்முன போல இருக்கு. இருக்கட்டும் மாப்ள, நீங்க தயவு செஞ்சு போறீங்களா? நீ கிளம்புறீங்களா வீட்டை விட்டு? என்னடா எப்படியா? என்னடாவா? மறக்க மாட்டேன் டி வாழ்க்கையில. இப்பதான் மறக்க மாட்டேன். இப்பதான் கேவலப்படுத்தி, என்ன அசிங்கப்படுத்தி, வேதனைப்படுத்தி எனக்கு பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். இந்த அளவுக்கு யாரும் கேவலப்படுத்த மாட்டாங்க. ரவி, உங்களை நிக்க வச்சு பேசுறதே தப்பு. ரவி, இந்த அளவுக்கு யாருமே இவ்வளவு கேவலப்படுத்த மாட்டாங்க. ரவி, நட்ட கேவலப்படுத்தேன். என்னடா வித்தியாசமா கேவலப்படுத்திட்டு இருக்க? கேவலப்படுத்துங்க. ரஸ்னா வேணுமா? ரஸ்னா அசிங்கப்படுத்துறாரு. போய் ரஸ்னாவை கேட்பாங்க. நீ இதுல வேற வஞ்சரி மீன் மேடம்க்கு வாங்க வறுத்து கொடுக்குறாங்க உங்களுக்கு வஞ்சரி மீன். இவனை பத்தி தெரியாம கேட்டோனே இது வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வந்துவியா? 10 எண்ணு அதுக்குள்ள இவங்க நிக்க கூடாது, ஓடிடணும். 10 நீதான் நம்பணும் நல்லவன். போதும் நீங்க நடிச்சதெல்லாம். இங்க இருந்து நீங்க அசிங்கப்படுறதோட நீங்க கிளம்பி போயிடுங்கம்மா. தயவு செஞ்சு நீங்க போயிடுங்க. இவன் கிட்ட நீங்க அசிங்கப்படாதீங்க. தேவைதான் எல்லாமே. வந்தல்ல உங்களை திட்டிட்டு மேன் மனசு கஷ்டப்பட்டு நான் வந்து உங்களை பாத்துட்டு போலான்ட்டு சொன்னமா உங்களை வர சொல்லி. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஏய் 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 நிறுத்து. சும்மா ஓவரா எகின்னு இருக்க. நானும் போனா போதுன்னு பார்த்தா நீ இருமா, நான் பாத்துட்டு என்ன நடக்குதுன்னு. ஏய் முதல்ல நீ என்ன இங்க இருக்கறன்னு சொல்றது? முதல்ல நீயும் கிளம்பு. வேண்டாம். என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கறப்ப? வேற மாதிரி நந்துற எங்க அம்மா இருக்காங்கன்னு பாத்துட்டு இருக்கேன். ஏய் போடி. நான் சந்தி சிரிச்சிரோம். அவ பச்சல கட்டிங்க கட்டிங்க. நானே சோத்துல வசப்பட்டு போறேன் நானு. நானே சோத்துல வசப்பட்டு போடுவேன். என்ன? ஏன்டா அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? அந்த அளவுக்கு நான் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துறீங்கல. இந்த மங்கையர் கரசியை மறக்க முடியுமா? உன்னையெல்லாம் அடிக்கவே இல்ல, அலறற. கிளம்புங்க கிளம்புங்க. அப்படி சொல்ல நினைச்சீங்களா அத்தை? அத்தை அத்தை சாரி அத்தை. டேய் பொண்ணு அடிக்குறாங்க. இது நடிப்புதான் எனக்கு. நான் சத்தியமா சொல்றேன் வாங்க. இப்போ நடிப்பு இல்ல அத்தை. அது என்னவோ தெரியல அத்தை, நான் வந்து நடிக்கல அத்தை. உங்க மேல உண்மையிலே எனக்கு அன்பு இருக்கு அத்தை. எங்க தாய்க்கு சமத்தை நீங்க. எங்க அம்மா மாதிரி அத்தை. வாங்க அத்தை. ஏய் என்னடா பண்ற நீ? அவங்க இருக்கணும் அத்தை அந்த வீட்ல. ஷோ கடவுளே. வாங்க அத்தை தயவு செஞ்சு வாங்க. நான் சும்மா பண்ணல அத்தை. என்ன சொல்றேன் வாயே பாப்போம். என்னடா என்ன பேசுற தப்புதான். அவங்க தப்பா பேசிட்டேன். மறுபடியும் எனக்கு கலாய்க்கிறானா? கலாய்க்க மாட்டேன். உங்களை பார்த்தா கலாய்க்கிற மாதிரி கலாய்க்கிற முகம் மாட்டிது. மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? கலாய்க்கிற முகமா சொல்லு பாரு. அந்த முகத்தை பாரு. ரவி உன் லிமிட் அந்த முகத்தை பாரு. பாரு பௌர்ணமி நிலவு மாதிரி பஞ்சவர்ண கிளி போதுண்டா. மணி மேகலை பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல. டேய் எங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். பௌர்ணமி நிலவுடி. எங்க அம்மா அழகுதான். அண்ணா அப்போ நான் கலாய்க்கிறியா இல்ல நீ பாராட்டுறியா இல்ல ரசிக்கிறியா? மாமியாரை வந்து நான் கையெடுத்து முடியல இவங்கிட்ட. என்ன வசதியை நான் செஞ்சு தரேன் அத்தை. இங்க 10 நாள் 1 மாசம் இருக்காங்களா எல்லாமே நான் பண்றேன் அத்தை. வெள்ளீர் பாயசம் செஞ்சு எடுத்து வரேன். இங்கே உட்காருங்கண்ணா பேசுங்க அத்தை கூட. டயர்ட்ல வச்சுருக்காங்க. தண்ணி கொடுப்போம் போ சொன்னா போயிட்டு வந்துடுறேன். என்ன என்ன போயிட்டு வந்துட்டா
ஏய் முதல்ல வாங்கிட்டு வாடா எல்லாம். முதல்ல வாங்கிட்டு வரணுமா? முதல்ல பண்ணிக்கு தான் போகணும். முதல்ல கிடைக்காது. ராதா என்னால முடியலடா ரவி, தயவு செஞ்சு என்ன விட்டுரு. என்ன விட்டுறியா? ஜூஸ் வேணாம். பலூடா சாக்லேட் மில்க் ஷேக் எதுவுமே வேணாமாடா, விட்டுறலாம்டா. கேக்க சொல்ல உங்கள. எனக்கு எதுவும் வேணாம். இல்ல தரீங்க எதை நீங்க கேளுங்க. நான் எதனா கேப்பா அப்புறம் நீங்க அதை வச்சு நீங்க கலாய்ப்பீங்க. அம்மா வாயிடம் தருவான் கேளுமா. பலூடா வேண்டாம் தரீங்களா? சரி வாங்கிட்டு வாங்க. பலூடா பலூடா இல்ல அப்படியே பாரு ஒரே அடி தான். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். நீ பாக்குற இன்னைக்கு சுக்குநூறா நான் நம்பல. பலூடா வேணுமா? பலூடா ஏய் என்னடா உனக்கு பிரச்சனை? சரிதா போடா அப்படி சொன்னீங்கல்ல, இப்ப வந்து கேக்குறீங்க பலூடா. நான் போறவளே கூட்டாச்சு அசிங்கப்படுத்திடுறீங்க. வா சொல்றீ நல்லா ஆள. ஏய் உனக்கு என்னதான் பிரச்சனை? பலூடா ஏன் உங்களை கூப்பிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்க? கேட்டு அசிங்கப்படுத்துறாங்க. கேட்டாங்கன்னா வேணும் தான் சொல்றாங்க. கேட்ட வேணும்னு சொல்றாங்க. ஏய் வாய் மூஞ்சும் பாரு. கேட்ட வாய் முஞ்சம் பாரு. ரப்பர் வாய். போறவளே கூப்பிட்டு அசிங்கப்படுத்திட்டீங்க. நானும் வரணும். ஏய் ரவி லிமிட். ஏய் ரொம்ப தான் பண்ணிட்டு ஏய் நீ போடா அப்படி. ஓவர எகின்னு இருக்க. அப்படியே நான் உங்ககிட்ட கெதி இல்லாத வந்த மாதிரி ஆமா, பேசுறீங்க. கெதி என் பொண்ணு இல்லாத பாக்கிறதுக்கு தான் வந்தேன் நானு. அம்மா நீ கம்முனு இருமா. இவன் கிட்ட தான் போய் ரொம்ப பேசிட்டு. நானே பாத்துக்கிட்டு ரொம்ப தான் நான் பண்ண தப்பு தான் இல்ல சொல்ல நானு. ஐயோ தயவு செஞ்சு நீ தயவு செஞ்சு தான் போ. இந்த இடத்துல கிளம்பு. விடுமா. போ கிளம்பு. என்னடா நினைச்சிட்டு இருக்க எங்க அம்மாவை நீ? காட்றாம் பார் படம் கவுண்ட் நம்ம பிக்சர்ல. இதுக்கு மேலயுமா காட்டணும் நீ? சூப்பர். இனிமேல் தான் வச்சு செய்ய போறோம் உங்க குடும்பத்தையே. போ கிளம்பு போ. உங்க நேரம் சரியில்லை நினைக்கிறேன்.